வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம நோய் நொடிகளை தீர்த்து வைக்கும் மிகவும் பிரசித்தியான குற்றாலநாதர் கோயில் பற்றி பார்க்கலாம். குற்றாலநாதர் கோவில் குற்றால அருவியின் அருகில் அமைந்துள்ள மிகவும் பழமையான சிவலிங்கங்களில் ஒன்றாகும். இது சங்க காலத்திலிருந்து வழிபாட்டில் இருந்ததாகவும் தேவார பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு திருத்தலங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது. கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்டபோது அனைத்து தேவர்களும் வடதிசையில் கூடியதால் பூமி சமநிலை இழந்தது. அதனை சமப்படுத்த சிவபெருமான் அகத்திய முனிவரை தென்னாட்டிற்கு அனுப்பினார். அகத்தியர் குற்றாலம் வந்தபோது விஷ்ணு ஆலயம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அங்கே அகத்தியருக்கு அனுமதி மறுக்கப்படவே தனது தவ வலிமையால் விஷ்ணு திருவுருவத்தின் மீது தனது கைகளை வைத்து சிவலிங்க வடிவாக மாற்றி வழிபட்டுள்ளார். அதுவே இன்று குற்றாலநாதர் என போற்றப்படும் சிவலிங்கம் என தலபுராணம் கூறுகிறது. இக்கோவிலின் சிறப்புகள் என்னவென்றால், கோவில் அமைப்பு சங்கு வடிவில் இருப்பது தனி சிறப்பு. குற்றால அருவி நீர் மூலிகை செடிகள் வழியாக பாய்வதால் மருத்துவ குணம் கொண்டதாக நம்புகின்றனர். இங்கே ஒற்றை தலைவலி இருப்பவர்கள் அருவியில் குளித்துவிட்டு குற்றாலநாதரை தரிசித்தால் உடல் நலம் சீராகும் என்று நம்பப்படுகிறது. அதோடு அமாவாசை நாட்களிலும் குற்றாலநாதரை தரிசிப்பது பித்ருக்களின் ஆசி கிடைக்கவும் குடும்பத்தில் அமைதி மற்றும் வளம் பெருகவும் உதவும். இதுபோன்ற கோவில்கள் பற்றின தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.